தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். எபிசோடை பொறுத்த வரைக்கும் கார்த்தி யார் அப்படின்ற உண்மை சந்திராவுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லை, அதை சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லி கார்த்தியுடைய ஆஃபீஸ்க்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுதான் இன்றைக்கி எபிசோடுக்கான ஹைலைட். அங்கே என்ன நடந்தது அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. சரி, என்ன தான் நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் ரேவதி இவங்க 2 பேரும் ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, என்னாச்சு, ஏன் இவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எங்கேயாவது ஊருக்கு போக போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போது கார்த்தி சொல்கிறாரு, ரேவதியுடைய ஃப்ரெண்டுக்கு மேரேஜ், அதுவும் பெங்களூரில், அதனால மேரேஜுக்கு போகிறதுக்காக திங்ஸ் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்காக இவ்வளவா அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க. மேரேஜுக்கும் வாங்கினாங்க, ஸோ பர்சனலாக தேவைப்படுதுன்னு அவங்களுக்கும் தேவையான திங்ஸை வந்து வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு கார்த்தி எதுவும் சொல்லி சமாளிக்க, சரி நீங்கள் தானே போகிறீங்க, நீங்களும் ரேவதி கூட போயிட்டு வாங்க, நீங்கள் எதுவும் வாங்கலையான்னு சொல்லி கார்த்திகிட்ட கேட்க, நான் போகலை, இங்கே எனக்கு நிறைய வேலை இருக்குது, அந்த வேலையெல்லாம் நான் இருந்து பார்த்தா தான், அதனால நான் போகலைன்னு கார்த்தி ஒரு பக்கம் சொல்ல, அங்கே இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, அதாவது சாமுண்டீஸ்வரி, ராஜராஜன், மயில்வாகனம், இவங்க 3 பேருமே அட புதுசாக கல்யாணம் ஆனவங்க, நீங்களும் கூட போங்க அப்படின்னு ராஜராஜன் ஒரு பக்கம் கார்த்திகிட்ட சொன்னால் புரிஞ்சுக்கிறேங்க, என்னை கட்டாயப்படுத்தாதீங்க, நான் இருந்தால் தான் இங்கே வேலையெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கார்த்தி போகலை அப்படின்றத தெளிவாகவே சொல்லிட்டாரு. அடுத்து கார்த்திக் ரேவதி இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ரேவதி ஆஸ்திரேலியாவுக்கு போகிற விஷயத்த அம்மா அப்பா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு கார்த்திகிட்ட சொல்லும்போது, கார்த்தி அதை தடுக்கிறாரு. காரணம், இப்போ நீ உங்கள் அம்மா கிட்ட போய் சொன்ன அப்படின்னா கண்டிப்பாக ஊருக்கு போக விட மாட்டாங்க. ஏன்னா 2 பேரையும் எப்படி வந்து அவங்க இது பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு உனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நீ இந்த விஷயத்த உங்கள் அம்மா கிட்ட சொன்னா கண்டிப்பாக ஊருக்கு போக விட மாட்டாங்க. ஸோ நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ ஊருக்கு கிளம்புன்னு கார்த்தி ஒரு பக்கம் சொல்ல, இருந்தாலும் சொல்லாமல் ஊருக்கு போயிட்டேன்னா பெரிய பிரச்சனையாயிடும், அம்மாவுடைய கோபம் மொத்தமும் உங்கள் மேலே திரும்பிடும், அதனால சொல்லிகிட்டே போகலான்னு ரேவதி கார்த்திகிட்ட சொல்லும்போது, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் சிவன் அடி சென்னை வந்திருக்காரு. ஸோ அவருடைய ஃப்ரெண்டு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, ஏதோ ஃபங்க்ஷனுக்காக வந்திருப்பாங்க போல். ஸோ முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வந்திருப்பார். அவர் மீட்டிங் அட்டன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சிவனாண்டியை உட்கார வச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சிவனாண்டியை கூப்பிடும்போது அவருடைய ஃபோன் தவறி கீழே விடுது. அதை எடுக்கிறாரு. மேலே இருக்கிற கார்த்தியுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு கார்த்தி யார் என்னன்னு சொல்லி விசாரித்து கார்த்தியுடைய ஆஃபீஸ்க்கே நேராக போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் தான் ராஜா சேதுபதியுடைய பேரன்தான் கார்த்தி அப்படின்றதையும் அந்த உண்மையாக அவர் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ இந்த விஷயத்தை உடனே சந்திராவுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ சந்திரா பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாட்டினா அவன் இன்றைக்கி அவனை ஓட ஓட விரட்டுறேன் அப்படின்னு சொல்லி நக்கலான ஒரு சிரிப்போடு இங்கே கார்த்தியை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிவனாண்டி இங்கே சந்திராவை மீட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா உண்மையையும் சந்திரா கிட்டே சொல்கிறாங்க. இப்போவே உங்கள் அக்கா கிட்டே விஷயத்த சொல்லு, அவனை இந்த வீட்டை விட்டு விரட்டு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோடைய ஆஃபீஸ் அட்ரஸையும் சந்திரா கிட்ட கொடுக்குறாங்க. சந்திரா அடுத்த செகண்ட் ஒட்டுமொத்த ஃபேமிலியையும் ஹாலில் கூட்டுறாங்க. அவன் ஏமாற்றிட்டான், அவன் துரோகம் பண்ணிட்டான், அவன் பெரிய திலாலங்கடியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ட்விஸ்ட்டு கொடுக்குற மாதிரி பொடி வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் சாமுண்டீஸ்வரியும் டென்ஷன் ஆகிட்டு சுற்றி வலிச்சு பேசாமல் விஷயம் என்ன அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, இந்த டிரைவரே கிடையாது, இவன் பேர் ராஜாவே கிடையாது அப்படின்னு சொல்லி ராஜா சேதுபதி பரமேஸ்வருடைய பேரன் அப்படின்றத போட்டு உடைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஒருவேளை சித்தி சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற சந்தேகமும் ஒரு பக்கம் ரேவதிக்கு வருது. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி அதை நம்பவே இல்லை. ராஜராஜன்கிட்ட கேட்குறாங்க, என்ன இவன் உங்கள் தங்கச்சி பையனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லவே இல்லைன்னு ராஜராஜன் சொல்ல, இல்லை மாமா போய் சொல்கிறாரு, இப்போவே சென்னைக்கு வா, நான் உண்மை என்னென்னு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரியை கட்டாயப்படுத்தி சந்திரா சாமுண்டீஸ்வரியை கூட்டிகிட்டு சென்னைக்கு போகிறாங்க. சரி, இந்த விஷயத்த கார்த்திகிட்ட எப்படியாவது தெரியப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் மயில்வாகனும் 2 பேரும் மாற்றி மாற்றி கார்த்திக்கு ஃபோன் போடுறாங்க. ஆனால் அவருடைய ஃபோன் ரீச் ஆகவே இல்லை. அடுத்த செகண்ட் சந்திரா சாமுண்டீஸ்வரி இவங்க 2 பேருமே
கார்த்தியுடைய ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. என்னன்னு பார்த்தா அங்கே கார்த்தி இல்லை, ராஜா தான் உட்காந்துட்ருக்காரு. அதாவது கார்த்தியுடைய ஃப்ரெண்ட் இளையராஜா உட்காந்துட்டு, வாங்க வாங்க, என்ன தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே, என்ன விஷயம், உட்காருங்க, காஃபி சாப்பிட்றீங்களா, கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்க, சாமுண்டீஸ்வரி பயங்கர கோவத்தோட சந்திராவை முறைக்க, இவன் பொய் சொல்கிறான், இவன் நடிக்கிறான், இவன் ஒரு பஃபூனு அப்படின்னு சொல்லி இங்கே சந்திராவும் ஒரு பக்கம் சொல்ல, சாமுண்டீஸ்வரி நம்பாமல் சந்திராவை முறைச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. சரி, என்னதான் நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்குள்ள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.